டாஸ்மாக் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின். ஏன் நீங்க வந்து டெல்லி அரசியல், தமிழ்நாடு அரசியல், இது சென்னை அரசியல், டெல்லிக்கெல்லாம் ஏன் போறீங்க? தமிழ்நாட்டுல பாஜக எடுபடுமா செஞ்சா தானே தெரியும். நாங்க செஞ்சு காட்ட போறோம். எடுபடுமா எடுபடாதான்னு அப்புறம் பார்ப்போம். செய்வது உறுதின்னு சொல்லிட்டேன். டாஸ்மாக் வழக்கில் என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்கன்னா அப்ப வீரியம் அதிகரிக்கும். நிச்சயமா வீரியம் அதிகரிக்கும். நான் சொல்லிட்டேன் பாருங்க, காவல்துறை இன்னைக்கு நைட்ல இருந்து தூங்கக்கூடாது. தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு இரவு இருக்கும். ஒரு சீனியர் ஆபீசர் வந்து கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல்துறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிற்கும்? சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிற்கும்? எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையா? இல்ல ஸ்ட்ரீட்ல பெட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறையை பிடிச்சு பாரதிய ஜனதா கட்சி அடைச்சு வச்சு வேலை செய்யக்கூடாது. மரியாதை கொடுக்கும். தேர் இஸ் a ரெஸ்பெக்ட். ஒரு முறை பொறுத்துக்கிட்டோம், 2 முறை பொறுத்துக்கிட்டோம், 6 முறை பொறுத்துக்கிட்டோம். எல்லாம் ஒரு லிமிட் தான். அதனால யாரோ ஒரு கமிஷனர், யாரோ ஒரு டிஜி யாரையோ கை காலை பிடிச்சு அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இல்லீகல் ஆர்டரா கொடுக்கறாங்க. ஏன் அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஏதாச்சும் உடைச்சோமா? எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கா நாங்க உடைக்கிறதுக்கு? யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம்? சரி, 22ஆம் தேதி அத்தனை பேர் வருவாங்க. நாங்க லான் ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சிருப்பீங்க? யாரை வந்து தடுப்பீங்க? நீங்க எங்க நீங்க ஆளை டிப்ளை பண்ண எனக்கு தெரியாதானே? எனக்கு அந்த கம்ப சூத்திரம் தெரியாதா? எப்படி காவல்துறை அலையவும் எனக்கு தெரியாதா? அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன். ஆனா தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை மாற்றிவிட வேண்டாம் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். நீங்க இவ்வளவு பேர் அரெஸ்ட் ஆயிருக்கீங்க, உங்க அகில இந்திய தலைமை இதை பார்த்திருப்பாங்க. அரஸ்ட் பண்ண சொல்லுங்க. சட்டத்துறை அமைச்சர் சட்டவிரோதமான செயல் சொன்னார்ல, தைரியம் இருந்தா ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை A1 குற்றவாளியாக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிற இந்த வழக்குல சட்டத்துறை அமைச்சர் சட்ட கையில தான் வச்சிருக்காரு. நான் பயந்துட்டேன், ஐயோ ரகுபதி நான் பயந்துட்டேன், நான் சொன்னது பொய்ன்னு சொல்ல போறேன். கிடையாது. நான் சொன்னதிலே நான் தெளிவாக இருக்கின்றேன். காரணம், குற்றவாளிய ஹார்பர் செந்தில் பாலாஜியை ப்ரொடெக்ட் பண்றாங்க. சிறைக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அதே பதவி கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்ல இவ்வளவு ஊழல் நடந்ததுக்குன்னு இத்தனை பேர் பேசிய பிறகு கூட 1 வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு அதே துறையை கொடுக்கிறார்னா எப்படி இவரை குற்றவாளி இல்லை என்று நான் சொல்லுவேன்? ஹார்பரிங் கிரிமினல் கூட இருக்காரு. முதலமைச்சருக்கு அது இது இல்லையா? இன்னைக்கு உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்கிறாங்க, அமைச்சரை பார்த்து தார்மீக அடிப்படையில நீங்க அமைச்சரா கன்னியூ பண்ணுமான்னு கேட்கிறாங்க. இந்த அடிப்படையில முதல் குற்றவாளின்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு என்னுடைய மூளைக்கு எட்டின வரைக்கும், என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எட்டின வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியுது CM is involved. அதனாலதான் இந்த நீஜக் ரியாக்ஷன். கடந்த 15 நாட்களாக தமிழக அரசு போடக்கூடிய நாடகம் எல்லாம் என்ன? டாஸ்மார்க்ல முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு, அதை மடைக்கணும். அதனால யாங்க செந்தில் பாலாஜி மேல போக போறதில்லை. எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளி மு.க. ஸ்டாலின்.